திருவாரூரில் கனமழையால் பாதித்த நெற்பயிரை கண்ட விவசாயி அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடவாசல் அருகே அரசவனங்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசண்முகம். இவர் 40 வருடங்களாக விவசாயம் செய்து வரும் நிலையில் தற்போது பாரம்பரிய நெல் வகையை பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்துள்ளது. இந்த நிலையில் கனமழை பெய்ததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வடிகால்களை விடிய அரசு முறையாக தூர்வாராத நிலையில் மழைநீர் வடியாத காரணத்தினால் நெற்பயிர்கள் அழுகியுள்ளன. இதனை கண்ட விவசாயி பாலமுருகன் அதிர்ச்சியில் மயங்கியுள்ளார். அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். மேலும் விடிய அரசின் அதிகாரிகள் பயிர்களை பார்வையிட்டு நிவாரணம் வழங்காததால் விவசாயி உயிரிழந்ததாக சக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாபெரும் அதிர்ச்சியை அவர் சந்திக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இயற்கை விவசாயம்தான் என்னுடைய கொள்கை என்ற அடிப்படையிலே சுமார் 40 ஆண்டு காலமாக இந்த இயற்கை விவசாயத்தை செய்து வந்த இந்த இயற்கை விவசாயிக்கு அரசாங்கம் இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது பற்றி கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பலரிடமும் இவர்கள் புகார் செய்து அவர்கள் வயலை பார்த்துவிட்டு சென்றார்களே தவிர உங்களை நாங்கள் துக்கத்திலிருந்து மீட்டு விடுகிறோம் என்ற நம்பிக்கையை ஊட்டாதன் காரணமாக இன்றைய தினம் ஒரு உயிரை இழக்கக்கூடிய ஒரு மாபெரும் இழப்பு இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது.